அன்யோங் டாலா எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபார் ஹேவிங் சன்னா உங்க ஜானு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேக் குக்கான நியூ வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். புரியுது, புரியுது. ரீபவுண்ட் எங்கன்னு கேட்குறீங்களா? அது ஆன் த வேல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டோன்னே நான் போயிட்டு ரீபவுண்ட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னன்னா வந்துட்டு, எனக்கு இப்போ தான் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்களா, அதனால நம்ம சேனல் இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வந்துரும். மேபி ஒன் டேல வந்துட்டு 2 வீடியோ வரதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. சரிங்கடா. இப்போ இந்த சீரிஸ் பற்றி சொல்கிறேன். நேம் வந்துட்டு ஸ்கின் ஆஃப் சைலன்ஸ். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ட்ரைலர் ஒன்று போடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரைலர் வந்துட்டு மிடில் ஆஃப் த ஸ்டோரியில் வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண உட்காந்துட்டேன். அண்டு எதை பேஸ் பண்ணினா க்ரைம் த்ரில்லர், ரொமான்ஸ், ரொமான்ஸ் ரொமான்ஸ் டார்க் ரொமான்ஸ், அப்புறம் வயலன்ஸ், அப்புறம் மெயினாக சொல்லணும்னா சயின்ஸ் ஃபிக்ஷன். உங்களுக்கு இந்த ஜானர்லாம் பிடிக்கும்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா பிடிக்கலனா, ஓகேவா? அண்டு இது என்னோடய 4 வருஷமாக என் மைண்டுக்குள்ளே ஒரு டிராஃப்ட் ஸ்டோரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அது உங்ககிட்ட விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் கொண்டு போக போகிறீங்க. நான் ஜஸ்ட்டு கதை மட்டும் தான் சொல்ல போகிறேன், ஓகேவா? அதனால் வந்துட்டு ஸ்டோரியை எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள், ஓகேவா? பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கடா, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ சொன்னால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அப்போது பார்த்துட்டு வந்து சொல்லுங்கடா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஓகேடா. இப்போ இந்த இன்ட்ரோ இல்லாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நம்ம ஒரு பெரிய ஹார்பர் பார்க்குறோம். அந்த ஹார்பர் ஃபுல்லாமே வந்துட்டு ஷிப்புங்க தான் நின்றுட்டுருக்கு. 4 பக்கமும் ஷிப்புங்க மட்டும் தான் நின்றுட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் ஷிப்பு, அப்புறம் டொமஸ்டிக் ஷிப்பு. இப்போ அங்கே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்துட்டு அப்படியே கண்டெய்னர்ஸ்லாம் இறக்கி வச்சுட்ருக்காங்க ஒரு ஷிப்லேருந்து இன்னொரு ஷிப்புக்கு. பார்த்து இறக்கி வைடா. ஓ, இவ்வளோ சொல்கிறியே, நீ வந்து இறக்கி வைக்கலாம்ல. என்ன வாய் பேசுகிற? வாயை ஒச்சன்னு வையன். என்னடா என்ன எகுற அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ உங்கள் பர்சன் வராரு ஸ்மோக் பண்ணிவிட்டு. நான் சத்தம் எங்க அது தலை ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எங்கள் 2 பேரும் கத்திகிட்டு இருந்தீங்க வையன், கண்ணை எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மூடிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு தாயங் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக தாயங் தான் வந்துட்டு இந்த குரூப்புக்கு வந்துட்டு ஹெட்டு. ஸோ அதனால தான் அவர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். டே தாயங் போகலாமா? நான் இருங்கண்ணா, இன்னும் 2-3 கண்டெய்னர்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்றாரு. ஸோ அங்கேருந்து இன்னொரு ஷிப்புக்கு வந்துட்டு மற்ற கண்டெய்னர்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸு. இது போதும், அதெல்லாம் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு தாயங் பாட்டுக்கு அவரோட குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு இன்னொரு இடத்துக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஷிப்பில் தான் போய் ஆகணும். ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க எல்லோரும். இப்போ நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலான்டா. என்னென்னா வந்துட்டு எஸ்கேயில் வந்து இப்போலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய ரொம்ப டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா? எஸ்கேயில் மட்டும் இல்லை, ஸோ மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லாம் தான் சொல்கிறேன். ஸோ அதோட பேஸ் வந்துட்டு எஸ்கேயில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியோட அந்த அந்த மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ தாய்லாண்ட், ஸோ நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் ஜப்பான், எல்லாத்துக்கும் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் மெயினாக இருக்கிறனால ஸோ ஒரு டிமாண்ட் வந்து டே பை டே அதிகமாகிட்டே போகுது. இப்போ வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய மாஃபியாஸ், அப்புறம் பிளாக் மார்க்கெட்ஸ்லாம் இந்த டிமாண்டுக்கு சொல்யூஷன் தேடி தான் போயிட்டுருக்காங்க. சரிங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ ஃபைனலாக அந்த இடமும் ரீச் ஆகிட்டாங்க. அது ஒரு பெரிய ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் வந்துட்டு யாருமே இல்லை, சுற்றி காடு தான். ஸோ ஒரு ப்ரைவேட்டான ஐலாண்ட். ஸோ கண்டெய்னர்ஸ்லாம் அப்படியே இறக்கி வைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ட்ரக்கில் தான் போய் ஆகணும். ஸோ அந்த கண்டெய்னர்ஸ்லாம் அப்படியே ட்ரக்கில் ஏற்றிட்டு நேராக இப்போ அந்த ட்ரக் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது. அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய ரூம்ஸ் அண்ட் யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் நின்றுட்டுருக்காங்க. சிசிடிவி கேமரா வேறு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இப்படி கார்ட்ஸ் நின்றுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோன்னா வந்துட்டு எல்லாரோட அந்த நெக்லேயும் வந்துட்டு மைக்ரோ சிப் வந்துட்டு செலுத்தியிருப்பாங்க. அது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போக முடியும். ஸோ ட்ரக்கில் வந்துட்டு தயங்க தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருப்பார். அப்படியே அது ஸ்கேன் பண்ணுறாங்க தயங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது அப்படியே க்ரீன் லைட் எரியுது. ஸோ எரிஞ்சோடனையும் தான் தயங்க வந்துட்டு அப்படியே உள்ளே அலோ பண்ணுறாங்க. இப்போ ட்ரக் அப்படியே உள்ளே போகுது ஃபேக்ட்ரிக்குள்ளே. அப்படியே தயங்க பின்னாடியே வந்துட்டு 2-3 ட்ரக்ஸ் உள்ளே போகுது. எல்லாமே கண்டெய்னர்ஸ் தான். இப்போ எல்லோரும் அப்படியே ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. இப்போ வந்த எல்லா ட்ரக்ஸும் வந்துட்டு அப்படியே ஃபேக்ட்ரிக்குள்ளே ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போகுது. அங்கே போயிட்டு அவங்க வந்து பார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும்.
ஸ்டோரேஜ் ரூமில் இருக்க யூனிட் அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதுக்கப்புறம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ தாயங்கும் அப்படியே ட்ரக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறாரு ரூம் விட்டு வெளியே. இப்போ ஆரம் வராரு. டாடா ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிட்டியா? ஆண்ணா முடிச்சிட்டேண்ணா. என்ன ரொம்ப டயர்டாக இது. அப்படியாடா, சரி இப்போ ரெஸ்ட் எடு. இல்லைண்ணா பரவாயில்ல. டேய் இப்போ ரெஸ்ட் எடு. சரிண்ணா எடுக்கிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது. திருந்த மாட்டல நீ? அது என்னண்ணா பண்ணுறது, பசங்க பழகிப்படுத்தி விட்டானுங்க, அது அப்படியே அது இல்லாமல் எனக்கு தூங்க முடியல. சரிடா ரொம்ப அடிக்காத. அப்புறம் உடம்பு போயிடும். இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தாயங் பாட்டுக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. இப்போ ஆரம் வந்துட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க ஸ்டோரேஜ் ரூம் தான் போகிறாரு. போயிட்டு கண்டெய்னர்ஸ்லாம் அப்படியே செக் பண்ணிவிட்டு நேராக ஜிம்மின் கிட்டே போகிறாரு. ஆக்சுவலாக ஜிம்மின் தான் அந்த ஸ்டோரேஜ் ரூமோட இன்சார்ஜு. டாடா கரெக்டாக கண்டெய்னர்ஸ்லாம் வந்துச்சா? ஒழுங்கா லேபிள் போட்டு வச்சிருண்ணா. அண்ணா அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரி எங்கே மச்சான் காணோம்? அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, எங்கே போயிருப்பான்னு. ஓ அப்படியா, எனக்கு கூப்பிடவே இல்லை பாருண்ணா. டேய் 2 பேரும் அடி வாங்க போகிறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? அதுனா அதெல்லாம் நானா பண்ணுறது, அது இல்லாமல் தூங்கவும் முடியறதில்ல. நாடா இதே தான் அவனும் சொல்லிட்டு போகிறான். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி தானா. சரி இந்தாங்க லேபிள்லாம் போட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த நோட் பேடை போயிட்டு ஆரம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு அங்கேருந்து. ஆக்சுவலாக ஜிமின் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரூம் இன்சார்ஜ் மட்டும் இல்லை, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டேட்டூவிஸ்ட். ஸோ டேட்டூ தான் போடுவார். இப்போது ஜிமின் போயிட்டு அப்படியே தயவங்க பார்க்குறாரு. மச்சான் என்ன விட்டு வந்துட்டா? அப்போல்லாம் இல்லை மச்சான், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தா அதனால்தான். எப்படி இருந்தாலும் நீ வருவேன்னு தெரியும். மச்சான் ஏடா பசங்களை கூப்பிடலையா? அவனெல்லாம் வருவானுங்க, நீ வா. ஆமாம் மச்சான் என்ன ஆச்சு? லேபிள் போடும்போது பார்த்தேன் கண்டெய்னர்ஸ் முன்னாடியோட கம்மியாக வந்துருக்குது. நடா பண்ண சொல்கிறேன், நம்ம ஊரில் இவ்வளோ தான் சிக்கிச்சு. இதுக்கப்புறம் வேறு சிட்டியில் போய் ஹண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? நீ பண்ணு மச்சான், நீ பண்ணு, நீ வேறு சிட்டிக்கு போய் பண்ணு. நம்ம ஊரில் இவ்வளோ தான் கிடைக்கும். நீ வேறு எங்கேயாச்சும் பெரிய பெரிய சிட்டிலாம் இருக்குல்ல, அங்கே போய் பண்ணு, அதான் நல்லாயிருக்கும். சரி நான் அண்ணாக்கிட்ட பேசிவிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு தாங்கவும் ஜிம்மினும் பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் இது என்னடா சரியாகவே கொட்டலை, நல்லா கொட்டுறா. போதும்டா உடம்பு போயிடும், இவ்வளோ போதும். மச்சான் கொட்டு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே டேபிள் மேலே ஒயிட் பவுட்ரு வந்துட்டு அப்படியே கொட்டிட்டு, ஸோ ஒயிட் பவுட்ரு தான் அது கொட்டிட்டு அதை அப்படியே நோஸ் வலையை இன்னல் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். டே ஜெமன் நான் கிளம்புறேண்ணா. மச்சா போதை தலை கீறிச்சாண்ணா? ஆமாண்டா சரி போதையில் இருக்கிறேன், எனக்கு வெறி ஆகுது, நான் கிளம்புறேன். டேடே எங்கடா போகிற? வேற எங்கே, அந்த எல்லோ சாரி இருக்கால அவகிட்ட தான் அப்படின்னு சாங் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அவருக்கும் முடியல, ஸோ அங்கேயே அவர் ஃப்ளாட் ஆகிட்டார். ஸோ டைம் இப்படி பாஸ் ஆகுது. அப்புறம் ஒரு குட்டி இன்ட்ரோடா என்னென்னா வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இப்போது ஆல்ஃபாஸ் தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒமேகாஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்கடா, இப்போ அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். டைம் அப்படியே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் வந்துட்டு கண்டெய்னர்ஸ் வந்திருக்கோம் இல்லையா, அதை லேபிள் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே அதுக்கெலாம் வந்து உட்காந்து டேட்டூ போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு ஒமேகாஸ். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ டேட்டூ போட்டுட்ருக்காரு. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே சிட்டி சைடு வந்தா ஸோ ஜேகே அவர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ ஃபோனில் அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு போயிட்டுருக்காரு. டே குக்கி கண்ணா என்ன ஆச்சு? ஃபேஸ் பாரு ரொம்ப டல்லாக இருக்குது. நைட்லாம் தூங்குறியா இல்லையா? அம்மா தூங்குறேன். அப்படி ஒன்றும் தெரியலையே, பாரு ரொம்ப அதிக நேரம் வேலை பார்க்காதுடா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் தூங்குறேன். சரி அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம்டா. லீவ் கிடைச்சானா வந்துடுண்ணா வீட்டுக்கு. கண்டிப்பாம்மா, எனக்கே எப்போ லீவ் கிடைக்கும்னு தெரில. லீவ் கிடைச்சோன்னே கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்பா பார்த்துக்கோ, நீயும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. அப்புறம் குக்கிக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய நியூஸ் பார்க்குறேன், ஒமேகாஸ்லாம் காணாமல் போகிறாங்களாமே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருடா, நீ வேறு சிட்டியில் இருக்கிற, பார்த்துருந்துக்கோ. நாங்கள் வர கூட இல்லை. தனியாக இருந்துப்பல்ல, இல்லை அம்மா வேணா வரவா?
ஐயோம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். உனக்கு என்னை பற்றி தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சேஃபாக தான் இருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு அவரோட ஒர்க் விஷயமா வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து தான் இருக்கார். ஸோ தனியாக தான் இருக்கார். என்ன தான் ஜேகே வந்து ஹாப்பியாக அவங்க அம்மா கிட்ட பேசினாலும் அவரோட மனசோட ஓரத்தில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. பிகாஸ் அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டீவ் ஹேரிங்டனோட என்கேஜ்மெண்ட் இந்த வீக்கெண்டில் இருக்குது. இப்போது ஜேகே வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு இந்த ஊருக்கு வந்த புதுசுலேருந்தே வந்துட்டு ஸ்டீவ் ஹேரிங்டன் ஜேகேக்கு நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். அப்புறமா தான் லவராக ஆயிருப்பான். ஸோ 2 பேரும் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டீவ் ஹேரிங்டன் வந்துட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து கமிட் ஆகிருப்பான். ஸோ ஜேகேக்கு தெரிஞ்சு 2 பேரும் பிரேக்கப் ஆகிட்டு இப்போது ஜேகே மட்டும் தனியாக ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் அவர் ஃபேமிலிக்காக தான் பண்ணுறாரு. ஸோ ஃபேமிலிக்காக மட்டும் தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது ஜேகே வந்துட்டு அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டீவ் ஹேரிங்டனோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் தான் இருக்கார். என்ன தான் பிரேக்கப் ஆனாலும் ஸ்டீவ் ஹேரிங்டன் வந்துட்டு ஜேகேவை இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கார் அவர். இப்போது ஜேகேயோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஜே இருக்கா. ஸோ ஜே வந்துட்டு ஜேகே கிட்ட, என்னடா ஓகேவா நீ? நான் ஓகே தான். டே ஜேகே கிட்ட வா அப்படின்ட்டு ஸோ ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாவ. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் உனக்கு, ஓகேவா? இதோ பாரு ஜே, நான் எதுக்கும் ஃபீல் பண்ணல. இது அவன் லைஃப், அவன் டிசைட் பண்ணுது. என்ன, அவன் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். அதுக்காக தான் நான் இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. நான் ஏன் சேடாக இருக்கணும்? நான் ஏன் அழணும்? நான் அழலை. சரிடா சரி, நான் எதுவுமே சொல்லலை, வா அப்படின்ட்டு ஸோ ஜே அண்ட் ஜேகே அப்படியே சேர்ந்து தான் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ 2 பேரும் அந்த பார்ட்டிலேருந்து அப்படியே வெளியே வராங்க. இங்கே பாரு, நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாதடா. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நானும் உனக்கு இருக்கேன். ரொம்ப தனியாலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது, புரியுதா? நான் இருக்கிறது நீ மறந்துட்டியா என்ன? வர வர மெசேஜ் பார்க்குறதில்ல, நீ பாட்டுக்கு தனியாக இஷ்டத்துக்கு போகிற, எங்கே போகிற எங்கே வர எதுவுமே சொல்கிறதில்ல. ஆன்ட்டி வேறு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைச்சு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு தனியாக இருக்க பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு தெரியும். நான் தனியாக விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ எங்கே போகிற எங்கே வர எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிற, புரியுதா? சரி, நான் சொல்கிறேன். சரி. அப்புறம் ஜே, எனக்காகலாம் நீ ஸ்டீவ் கூட பேசாமல் இருக்காத. என்ன வந்தாலும் நம்ம 3 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக ட்ரியோவாக இருந்திருக்கோம் இல்லையா? அதனால் நீ அவன்கிட்ட பேசு. சரிடா, நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம். சரி ஜே, நான் போயிட்டு வரேன். நில்றா, நான் ட்ராப் பண்ணுறேன் வீடு வரைக்கும். இல்லை வேணாம், நான் போய்க்கிறேன். என்னடா சொல்கிற? நைட் டைம் ஆகிடுச்சு, வா நான் ட்ராப் பண்ணுறேன். வேணாம் ஜெய், நானே போய்க்கிறேன். எனக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும், போகிற வழியில் வாங்கிட்டு நான் கிளம்பிடுறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வா. அப்படியே ஜேகே வந்துட்டு ஜேவை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போன்னு பார்த்துட்டு பின்னாடி ஒரு குரல் கேட்குது. டே ஜங்குக், நில்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்குது. ஸோ ஜேகே எப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஸ்டீவ் தான். ஸ்டீவ், நீயா? என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் போகிற? அது ஒன்றும் இல்லை, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடல. டே, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் நான் உன்னை இன்வைட் பண்ணுவேண்ணா. சரி, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. தெரியும், நம்ம 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, லைஃப்னா அப்படி தானே இருக்கும். என்ன, கரெக்ட் தானே? ஆமாம், இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது எப்படிடா? வேணாம், நான் எதுவும் சொல்லலை. பரவாயில்ல, சொல்லு கேட்குறேன். அது எப்படிடா? பிரிஞ்ச கொஞ்ச நாள்லே உனக்கு எப்படி கமிட் ஆக தோணும்? அது என்னன்னு எனக்கும் தெரிலடா. இது வரைக்குமே நம்ம நிறைய சண்டை போட்டுருவோம், அப்போலாம் தெரியாதது. இப்போ பிரிஞ்ச உடனேயும் ஏன் எதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? அது என்னன்னா வந்துட்டு நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா தோணுச்சு. நீ வேறடா, நீ ரொம்ப பியூர், உனக்குலாம் செட் ஆக மாட்டேன். என்னடா இதெல்லாம் ரீசன் சொல்லிவிட்டு என்ன பூசி முழுக பார்க்குறிய நீ? ஐயோ டே, நான் எதுவுமே பண்ணலடா. நான் அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ வேணா பாரு,
என்னோட பெட்டரான பர்சன் உனக்கு கிடைப்பான். அவன் நல்லா பார்த்துப்பான். நீ சீக்கிரம் உன்னோட லவ் ஆஃப் தி லைஃப்பை நீ பார்ப்ப. புரியுதா? எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜேகே பாட்டு கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஸ்டீவ் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜேகேவை. இப்போ என்னோட சைடு வந்தா இப்போ ஆரம் ஃபோனில் இவங்கி டே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? அண்ணா தோ முச்சிருவோம், இந்த போலீஸ் பசங்க தான் சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க, அதான் கொஞ்சம் சிக்கமாக இருக்குது. சரிடா சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு டேங் பாட்டுக்கு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க அண்ட் டேங் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றி போலீஸாக இருக்காங்க. ஸோ அவங்களால சரியாக ஹண்ட் பண்ண முடியல ஒமேகாஸை. ஸோ கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே தயம், இது பார்த்தா வேலைக்கு வர மாதிரி தெரில, நம்ம கிளம்பலாமா? நானா வெயிட் பண்ணலாம், முடிக்காமலாம் போகக்கூடாது. ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வந்துருக்குது. நம்மளே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், மொத்தமாக முடிச்சுட்டு தான் போகிறோமே. டே போதும்டா, ஆல்ரெடி நிறைய இருக்குது கண்டெய்னரில். இல்லைண்ணா இன்னும் ஒன்று வேணும், இன்றைக்கி கோல் முடிச்சுட்டு தான் நம்ம போகிறோமே, வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தாயம் பாட்டுக்கு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. போலீஸ் போகிற மாதிரியே தெரில. டே வேணாண்டா போயிடலாம் வா, டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. நானா வானா, முடிக்காமல் போகக்கூடாது, முடிச்சுட்டு தான் போகிறோம். சரிடா, என்னைக்கு தான் நான் சொல்கிற பேச்சு கேட்டிருக்கேன், உங்கள் அண்ணா ஒருத்தன் தான் கேட்பான். நான் அப்போல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு அவன் கூட மட்டும் நான் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்ட்டு இவங்களும் தாயங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தாயங் நான் மாட்டிக்கிச்சுண்ணா. என்னடா அங்கே பாருங்க தூரத்துலேருந்து வருது. டேய் அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. நானா லிஸ்ட்டில் இருக்குது தான் தூக்கணுமா என்ன, இது இருக்குதுல தூக்கிடலாம். டே தயங் வேணாம், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அங்கே இருக்குது, நீ அதை மட்டும் பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. நானா அதெல்லாம் வேண்டாம், இதை விடுங்கண்ணா, அதை பாருங்கண்ணா, சும்மா மிளகு சிலையாட்டம் நடந்து வருதுல்ல, அதை தூக்குவோம். டே தயாங் ஆரம்புக்கு தெரிஞ்சால் நம்மளை கொண்டுருவான், வேணாண்டா. அண்ணா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ட்ரக்கை மட்டும் ஓட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ட்ரக்கை இவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த ஒமேகா நோக்கி தான் போகிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ ஜேகே பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு தெரியல பின்னாடி தயாங் தான் நடந்து வந்துட்டுருக்காருன்ட்டு. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ தயாங் போயிட்டு அப்படியே ஜேகேவை பேக் சைடில் அப்படியே கிராப் பண்ணிக்கிறாரு. டே என்ன பண்ண நீ விடு. ஸோ கிராப் பண்ணி ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறாரு ஜேகே ஃபேஸில். ஸோ ஜேகே வந்து அப்படியே அன்கான்ஷியஸாக போகிறாரு. இப்போ கரெக்டாக ட்ரக்கும் வருது. தாங்க போயிட்டு ஜேகே தூக்கி அப்படியே கண்டெய்னரில் போட்டுட்டு அப்படியே டிரைவர் சீட் பக்கத்தில் வந்து உட்காராரு. டே நடா பண்ண நான் ஆத்திங்க தானே பிடிச்சிட்டேண்ணா. என்னடா எதுக்குடா, பாவம்டா. பாவம்லாம் பார்த்தா இந்த தொழிலில் இருக்க முடியாதுண்ணா, அதெல்லாம் பாவம்லாம் கிடையாது. இவங்களாம் நம்மளுக்கு சேவை பண்ண தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், அதனால் பாவம்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ வண்டியை நேரம் நம்ம இடத்துக்கு விடுங்க அப்படின்றாரு. ஸோ ட்ரக் பாட்டுக்கு நேராக அகெயின் போர்ட்டுக்கு போகுது. ஸோ ஹார்பர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஷிப் மூலியமாக ஹைலாண்ட் போகுது. ஸோ ஹைலாண்ட் மூலியமாக அங்கே ஒரு ட்ரக் ஏறி ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது. ஸோ இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்டோரேஜ் ரூமில் அப்படியே கண்டெய்னர்ஸ்லாம் அப்படியே இறக்கி வைக்கிறாங்க. அப்போ ஜிம்மினும் வராரு. மச்சான் ஏன் லேட்டு? அது ஏன்டா கேற, பெரிய சிக்கம் கொடுத்துட்டானுங்க. வேறு யார்? போலீஸ் தான். அவனுக்கு வேறு மாதிரியே இல்லை மச்சான். சரி நான் வழக்கத்துக்கு மீறி நிறைய மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்திருக்க போல். என்னடா மச்சான் நீ வேறு சொல்லிட்டல்ல போன வாரமே ரொம்ப கம்மின்னு, அதான் இந்த வாரம் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். பாரா மச்சான், உங்ககிட்ட இருந்து ஒமேகாஸ் தப்பிக்க முடியுமா என்ன? டே சரியா கேட்கல, என்ன சொன்னேன்? இல்லை மச்சான், தயாங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ மூடிட்டு வா. சரி மச்சான் எல்லாம் ஓகே, ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, இந்த பீஸ் இருக்குல்ல இதுக்கு மட்டும் டாட்டு போட வருமானே தெரில. ஐயோ ஸ்கின்னை பாரு, சும்மா ஷைனிங்காக பல பலன்னு ஆப்பிள் தோல் மாதிரி இருக்குல்ல. டே கையிடுறா. மச்சான் நான் வைப்பேன், இதுக்கப்புறம் இது என்னோட மெட்டீரியல், நான் வைப்பேன், ஒத்தா கையிடுறா அப்படின்றாரு. ஸோ யார் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஜேகே பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் ஏன் இவ்வளோ கோபப்படுற, எல்லாம் நம்ம பொருள் தானே, அதெல்லாம் ஒன்றும் தாவல்ல, கையை மட்டும் விடு.
சரி சரி கோவப்படாத. ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னு புரியுது. எடுத்துட்றேன். அப்புறம் மச்சான், சொல்லிட்டியாடா நீ அவன்கிட்ட? நான் என்னடா சொல்லணும்? டேய், நீ தானே அவன் கூட சுற்றிட்டு இருக்க. லவ் பண்ணுறேன் நானே சுற்றுறது கிடையாது. நீ தானே அவன் கூட சுற்றிட்டு இருக்க. ஓ, இவங்க அண்ணாவை சொல்கிறியா? ஆமாண்டா மச்சான், அந்த நொண்ணாவை தான் சொல்கிறேன். உனக்கு லவ் பண்ணோன்னா நீ போய் சொல்லு. நான் என்ன தூது புறாவா? டே மச்சான், தைரியம் வந்தால் நான் சொல்ல மாட்டேனா? நீ தானே ரொம்ப க்ளோஸாக இருக்க. நீ சொல்லலாம், உன் ஃப்ரெண்டுக்கு க்ரூப் பண்ண மாட்டியா? டேய், எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனால் இந்த லவ் மேட்டருக்குள்ளே நான் வரல. அதெல்லாம் சிச்சி. மச்சான், லவ் பற்றி இப்படி சொல்லிட்ட. சரி மச்சான், அண்ணா வந்துட்டு இப்போ தனியாக தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுற? போய் பார்க்குற, லவ் சொல்கிற, முடிச்சிடுற, ஓகேவா? ஐயோ மச்சான், இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, தைரியம் வர மாட்டேங்குதே. அதெல்லாம் வரும், நீ போய் பாரு அண்ணாவை அப்படின்னு தயவங்க வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி அப்படியே அமுச்சு வைக்கிறாரு. ஸோ ஜிம்மினும் அப்படியே யூங்கி பக்கத்தில் போகிறாரு. ஸோ யூங்கி வந்துட்டு இன்னொரு யூனிட் ரூம் இருக்கும், அங்கே தான் இருக்கார். ஏங்க உள்ளே வரலாமா? உள்ளவா அப்படின்றாரு. ஸோ ஜிம்மினும் அப்படியே யூங்கி கிட்ட போய் நிற்கிறாரு. ஏங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்தா தரலையா? அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைல்ஸ் எல்லாம். அது இன்றைக்கி ஒர்க் ரொம்ப அதிகமோ? ஏன் உன் ஃப்ரெண்டு உனக்கு சொல்லலையா? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் வாயிலேருந்து தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படாதடா, அதை நிறைவேற்ற எனக்கு டைமும் கிடையாது. என்னங்க இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? தெரியுதில்ல, லவ் பண்ணுறேன்னு தெரியுதில்ல. இதோ பாரு ஜிமின், ஆல்ரெடி சொல்லிட்டேன், லவ்லாம் வேண்டாம். அதான் ஏன் வேணாம், ரீசனை சொல்லுங்கள். ஓ, ரீசன் வேணுமா? நம்ம 2 பேரும் ஆல்ஃபா. எப்படி எப்படி லவ் பண்ண சொல்கிற? ஏன் ஆல்ஃபாவாக இருந்தாண்ணா, 2 பேரும் ஆல்ஃபாவாக இருந்தா என்ன பிரச்சனை? இப்போ லவ் பண்ணுறோம், அவ்வளோதான். டே, நான் உன்னை லவ் பண்ணலடா அப்படின்றாரு யூங்கி. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் ரீசன் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் நீங்களும் போகிற வரும்போதெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியும். என்ன எனக்கு கெஞ்ச வைக்கிறீங்களா? டே, நான் யாரையும் கெஞ்ச வைக்கல. அவங்ககிட்ட கேட்டேண்ணா லவ் பண்ணுன்னு. நீ ஏன் மனசில் ஒன்று நினச்சிட்டு வந்து சொல்லாத. ஏங்க என்னங்க, சரி கோவப்படாதீங்க, நான் கிளம்புறேன். ஆனால் ஐ லவ் யூங்க அப்படின்ட்டு ஜிமின் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிமினுக்கு. ஆக்சுவலாக ஜிமினுக்கு மட்டும் கஷ்டமாக இல்லை, இவங்களுக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. இவங்க தான் ஜிமினை லவ் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு என்னென்னா வந்துட்டு ஒரு ஆல்ஃபாவும் லவ் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனாலே வந்துட்டு ஜிமினை விட்டு தள்ளி தள்ளி போகிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த ஐலாண்டில் லவ்வும் பண்ணக்கூடாது. ஸோ லவ் பண்ணால் சாகிறதுக்கு சமம். அதனால மட்டும்தான் இவங்க இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கார். இந்த 2 ரீசன் மட்டும்தான் அவங்க லவ்வுக்கு பேரியராக இருக்குது. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஜிமின் வந்துட்டு எல்லா ஒமேகாஸ்க்கும் டேட்டூ போட்டுட்டு அப்படி ரூம் காமிச்சு வைக்கிறாரு. ஆக்சுவலாக அது ரூம் கிடையாது, ஒரு கேஜ். ஸோ ரொம்ப டார்க்கான ஒரு கேஜ். ஒரு ஒமேகாக்கும் தனித்தனி கேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஜேகேக்கும் தனி கேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஜோட மேலே ஸோ ரூம் நம்பர் வந்து போட்டிருக்கோம் 126ன்னு. அதே நம்பர் தான் ஜேகேயோட நெக்லேயும் வந்துட்டு டேட்டூ போட்டிருப்பாரு 126. ஸோ ஜேகேயோட நம்பர் வந்துட்டு 126. ஆக்சுவலாக எல்லா ஒமேகாஸ்க்கும் டேட்டூ போடும் போதே மைக்ரோசிப்பை பாடி கூட செலுத்திடுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் ரூம்குள்ளே போக முடியும். இப்போ டேட்டூ கரெக்டாக ஒமேகாஸோட பேக் நெக்கில் தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஜேகே அப்புறம் மற்ற ஒமேகாஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ எல்லோரும் அவங்களோட கேஜுக்குள்ளே இருக்காங்க. எல்லாேருக்கும் தனித்தனி கேஜ் தான். ஸோ எல்லோரும் அப்படி அப்படியே இருக்காங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஆரம் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு மைக்கில். ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ், மெம்பர்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் லிசன் பண்ணுங்கள், சூன் நம்ம பாஸ் வந்துட்டு நம்ம இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் எல்லோரும் ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும். ஜிமினோட டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் யூனிட் 1ஓட இன்சார்ஜ். அப்புறம் தயாங்கோட டீம் மெம்பர்ஸ்லாம் யூனிட் 2ஓட இன்சார்ஜ். அப்புறம் யூங்கியோட டீம் மெம்பர்ஸ்லாம் யூனிட் 3ஓட இன்சார்ஜ். மற்ற எல்லோரும் வந்துட்டு செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சிசிடிவியை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எல்லோரும் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு.
இப்போ எல்லாரும் கேங் மீட்டிங் முடிச்சுட்டு கலைஞ்சு போகிறாங்க. தாங் பாட்டுக்கு நேராக யூனிட் 2ஓட பில்டிங் இருக்கும் இல்லையா, அங்கே போகிறாரு. கையில் ஒரு நோட் பேட் வச்சுக்கிட்டு. ஸோ அங்கே போயிட்டு புதுசாக அந்த ஒமேகாஸ்க்குலாம் வந்து அப்படியே அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ நம்பர் வைஸில் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கேளுங்க, உங்கள் நம்பர் வைஸ் கூப்பிடுவேன், அதான் தெரியும் அல்ல உங்கள் நம்பர் என்னன்ட்டு. அப்படி கூப்பிட்டா எஸ் சார்ன்னு சொல்லணும், புரியுதா அப்படின்றாரு. ஸோ எல்லோரும் அப்படியே நோட் பண்ணுறாங்க ஹெட்டை. இப்போ தாங்க பாட்டுக்கு அப்படியே வரிசையாக கூப்பிட்டே வராரு. 121 எஸ் சார். 122 எஸ் சார். 123 எஸ் சார் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. 126. ஸோ ஜேகே மட்டும் ஆன்சரே பண்ண மாட்டுறாரு. 126 ஒன்று தான். ஜேகே இன்னும் சைலண்டாக தான் இருக்கார். ஸோ தாங்க செம்ம கோவம் வருது. ஸோ அவர் கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஜேகேயோட அந்த ஹெட்டை பாயிண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறியா இல்லை ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணவா. ஸோ ஜேகே இன்னும் சைலண்டாக தான் இருக்கார். ஸோ தாங்க செம்ம கோவம் வருது. திரும்புறமாயிரா இதை வச்சுக்கிறேன். அதோ கேளுங்க எல்லாரும், அதான் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ எல்லோரும் உங்கள் ரூம் போங்க அப்படின்றாரு. ஸோ எல்லோரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. எல்லா ஒமேகாஸும் போனதுக்கப்புறம் கேஜ் ரூம் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜேகே மட்டும் ரூமுக்கே போகல. பாரு வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ தாங்க பாட்டுக்கு ஜேகேவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ரூமு. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஜேகே அப்படியே உள்ளே விட்டுட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா பண்ணுற, தரடா நான் பேச தெரியுமா உனக்கு, ஆன்சர் பண்ணலல்ல, அதனால் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு, சேஃபாக நடதான், நல்லா தான் இருக்கும், ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு தாங்க பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்குள்ளே ஒரு 4-5 ஆல்ஃபாஸ் உள்ளே நுழையிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு காட்ஸ் தான். ஸோ உள்ளே வந்து அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ரூம் டோரும் க்ளோஸ் ஆகுது. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ரூமோட ஒரு கார்னரில் போய் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நீஸ் ஆக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களே பார்க்குறாரு. அங்கே இருக்கிற ஆல்ஃபா கார்ட்ஸ்லாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நீங்கள் அப்புறம் போங்க. இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நான் முடிச்சோன்னே நீங்களாம் வாங்க. இல்லைடா நான் தான் போவேன். அப்படியே எல்லாருமே அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வராதிங்க கிட்ட, ப்ளீஸ் ப்ளீஸ் வராதிங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப பயந்துட்டுருக்காரு. அதான் நீ சொல்லாத, இது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ரூம், நீ ஏதாவது சேட்டை வேலை பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு போட்டு போயிருக்காங்க. எங்கள் வேலையை நாங்கள் முடிக்கிறோம், நீ ஜஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும். ப்ளீஸ் அது மட்டும் வேண்டாம், நான் போகணும், என்னை விட்டுருங்க. அப்படியே அவர் பயந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி போகிறாரு. அப்போன்னு பார்த்து ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா அங்கே தாயாங் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. எல்லாம் கிளம்புங்க. தலை என்ன தலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, தான் சொல்கிறேன்ல, கிளம்புறீங்களா இல்லை? போகிறோம் தலை அப்படின்ட்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஸோ தாயாங் அப்படியே ஜேகே கிட்டே வராரு. ஸோ ஜேகே வந்து கீழே உட்காந்து தான் இருப்பார் இல்லையா. ஸோ அங்கே தாயாங் அப்படியே உட்காந்துட்டு ஜேகேவை பார்க்குறாரு. ஒய் அண்ணா பயந்துட்டியா? ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஜிஜி நானும் எதுவும் பண்ண போகிறதில்ல. சரி என்ன 126 எப்பயாச்சும் சொல்கிறியா இல்லையா? எஸ் சார் எஸ். அப்படிவா வலி, பரவாயில்லையே, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ சீக்கிரமாக வேலையை காட்டுன்னு நினச்சி கூட பாயல. சார் என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ எங்கே இருக்கேன், என்னை வீட்டில் விட்டுருங்க. சாரி அதனால் முடியாது, இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு, ஓகேவா? சார் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கணும், சரியா? வா போகலாம் அப்படின்ட்டு தாங் பாட்டுக்கு நேராக ஜேகேயோட அந்த கேஜ் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போகிற வழியில் நாடா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க, பேச மாட்டேதும். நான் ஒன்றும் சரி சரி திக்காத எதுவும் கேட்கல. அப்புறம் ரொம்ப பயந்துட்டியா அண்ணா அப்படின்ட்டு பேசிகிட்டே அப்படியே ஜேகேயோட ஷோல்டர்ஸ் மேலே அப்படியே கையை போடுறாரு. என்ன பண்ணுறீங்க, கை எடுங்க. என்னடா எல்லாம் பிடிக்காதா? இதோ பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா நீங்கள் பண்ணுறது ஒரு கேவலமான விஷயம். இப்படி கடத்திட்டு வந்துட்டு இப்படி
ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டு என்னத்த பண்ண போகிறீங்க? அடா நான் விட ரொம்ப ஊமையாட்டம் உண்மைன்னு இருப்பேன்னு பார்த்தா வாய் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படியாச்சும் அடைக்கிறேன். என்னடா என்ன பண்ண போகிற? கொல்ல போறியா? செல்லம், கொல்லலாம் மாட்டேன். எதுக்கு அவசரப்படுற? கொஞ்ச நேரத்தில் தெரிய தானே போகுது, பார்த்து தெரிஞ்சோ அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவை அப்படியே கேஜுக்குள்ளே போட்டு அந்த ரூம் அப்படியே லாக் பண்ணிடுறாரு. சரிங்கடா, இதோட அந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது, எப்படி போகலாம் இல்லை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு ஸ்டோரி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ரொம்ப வருஷமாக இந்த ஸ்டோரி என் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சா. சரி, ஓகே, இதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துடலாம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் இதை கொண்டு போக போகிறீங்க, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுவேன். சரிங்கடா, அது வரைக்கும் டாடா பாபா, see you.